வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பருப்பு ரசம். ரசம் சாதம் எப்போவுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். வெரைட்டியான ரெசிபீஸோடு நல்ல ஒரு விருந்தே சாப்பிட்டாலும் கடைசியாக ஒரு வாயாவது அந்த ரசம் சாதத்தோடு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். இந்த பீட்ரூட் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், வத்தல், அதே மாதிரி நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல ஒரு முட்டை வறுவல், அதே மாதிரி நெத்திலி கருவாடு ஃப்ரையோடு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த பீட்ரூட் ரசத்தை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவுமே இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருளை மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நான் ஒரு ஃபுல் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பீட்ரூட் ரசத்துக்கு முதல்ல நம்ம பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட்டோட சிகப்பு நிறம் மாறுற வரைக்குமே நல்லா கொதிக்க விடலாம். பீட்ரூட்டோட இந்த நிறம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த சத்து எல்லாமே அந்த தண்ணியிலே இறங்கிடும். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம நுணுக்கி வச்சுருந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அந்த தண்டோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இது கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சோன்னா ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு அதை மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா, தட்டி வச்ச 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பூண்டு தோலோடையே சேர்த்துக்கலாம். அந்த பெருங்காயத்தோட நல்ல ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்ல நுர கட்டணுன்னு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை தெரியாத பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் பருப்பு ரசத்தை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவுமே இருக்கும். இந்த பீட்ரூட் ரசத்தோட உருளைக்கிழங்கு வறுவல், அதே மாதிரி நெத்திலி கருவாடு ஃப்ரையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பீட்ரூட் பருப்பு ரசம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.